3 நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று தமிழ்நாடு வருகிறார். நாட்டின் 18வது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. அதன் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. பின்னர் முடிவுகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரி செல்வதற்காக 3 நாட்கள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார். இன்று மதியம் 3 மணி அளவில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்படும் பிரதமர் மோடி மாலை 4:30 மணி அளவில் கன்னியாகுமரி வந்தடைகிறார். அதன்பின் 5:30 மணி அளவில் படகு மூலம் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல உள்ளார். அங்கு 2 நாட்கள் தொடர்ந்து தியானம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 45 மணி நேர தியானம் செய்த பிறகு சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரம் புறப்படுவார் என்று பயண திட்டம் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்திற்கு சென்று தியானம் செய்த பிரதமர் மோடி இந்த ஆண்டு குமரி முனைக்கு வருகை தரவுள்ளார். இதனையடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டதோடு 4000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.